ஹை மக்களே, குவாலிட்டியான லைஃப் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னோடய அம்மா ஊரில் இருந்து எனக்கு சென்னைக்கு பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா நான் சென்னையில் ஸ்டே பண்ணி படிச்சுட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் வந்துடுவாங்க. வந்துட்டு என்னை பார்த்துட்டு ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அம்மா கூட கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணுவேன். இப்போது இந்த டைம் வந்திருக்கிறது அம்மா என்னை பீச் கூட்டு போக சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க. எப்படி சொல்கிறேன்னா, அவங்க எப்போயோ ஒரு டைம் போயிருக்காங்கண்ணா, பட் என் கூட வந்ததில்லை. பட் சம்டைம்ஸ் எப்போயோ சென்னையில் வந்திருக்காங்க, அப்போ போயிருக்காங்க. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நான் ரொம்ப நாளாக நான் சென்னையில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் சென்னையில் தான் சர்வே பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸில் அம்மா சம்டைம்ஸ் அப்பப்போ வருவாங்க, பார்ப்பாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் திடீர்னு சடனாக எனக்கு கொஞ்ச நாளாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது என் லைஃப்பில். அதில் அந்த அந்த சேஞ்சஸில் ஒரு பார்ட் ஆஃப் தான் என்னோடய அம்மாவோட லவ். அம்மா மேலே ஒரு லவ்னு சொல்லலாம், ஒரு புரிதலும் சொல்லலாம். அம்மாவை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்றது இப்போ ரீசன்ட் டைமில் தான் எனக்கு அனலைஸ் பண்ணவே முடிஞ்சிச்சு. அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிற லைஃப் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, அது இந்த 2026 தான் என்னால் இப்படி ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் இப்போ அம்மா கூப்பிட்டு போகும்போது அம்மா ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு, எப்படி சொல்கிறது, அவங்களோட குழந்தைத்தனமான விஷயத்தெல்லாம் இப்போ தான் எல்லாம் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. இத்தனை நாள் அதில் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். மேபி எனக்கு முன்னாடியே லைஃபோட புரிதல் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் அம்மாவை சந்தோஷமாக பார்த்துருந்துருக்கலாம். பட் அம்மா லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒன் திங், என்ன ஸ்ட்ராங்கான ஒரு உமன் சொல்கிறத விட, எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு அதை நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் நான் கிளம்புனதே ரொம்ப லேட்டு. அதனால் கொஞ்சம் அம்மாவும் அப்படியே என் கூட சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பீச்சில் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நான் அம்மாவை என்ஜாய் பண்ணுவோம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஹைலைட் இருக்குது. ட்ரைபேடு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பட் அது என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ்க்காக அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரைபேடு வாங்கியிருந்தோம். ரொம்ப ஹாப்பி. அந்த ட்ரைபேடு வாங்கி ஒரு நார்மல் ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கனால அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் டைமாக எனக்கு செல்ஃபாக நான் என்னை குவாலிட்டியாக மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு விஷயமா நான் நார்மலாகவே எனக்கு என்ன தேவைன்றது நானே வாங்கிப்பேன். பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணி என்னை ரொம்ப வேல்யூபிளாக மாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே எனக்கு தேவைன்றது நானே வாங்கிப்பேன். அதில் இது ஒரு விஷயம். ட்ரைபேடு வாங்கிட்டு அங்கே பீச் போயிட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். பட் இதில் என்ன விஷயம்னா, அவங்கள கூப்பிட்டு போனது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அங்கே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் அம்மாவை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் அம்மா என்ன வீடியோ எடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் வச்சு கொடுத்துட்டு போன அந்த ஆங்கிளில் அப்படியே நின்று அந்த ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தது. இதில் நாங்கள் நிறைய வீடியோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் இதில் ஒரு சில ஃபோட்டோஸ் ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் நிறைய ஃபன் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிவிட்டு அம்மா ஒரு சில விஷயம் சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக போயிடுச்சு. எதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் நானும் அம்மாவும். இல்லை ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அப்பா மட்டும் ஊரில் இருக்கார். நெக்ஸ்ட் டைம் அம்மா சொன்னாங்க, ஆனால் போகும்போதே அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது அம்மா, நான், அப்பா எல்லாருமே நாங்கள் 3 பேருமே சேர்ந்து போகணும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் என் கூட இது வரைக்கும் வெளியே நான் எங்கேயும் கூப்பிட்டு போனதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அதில் இப்போ தான் அம்மா ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபேமிலியோட நான் அம்மா அப்பா எல்லாருமே வெளியே போகணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க.
அடுத்த டைம் சென்னையில் ஒரு சில பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். லைக் கடவுள் இருக்கார், ஒவ்வொரு விஷயமா வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாகவே அம்மா அப்பாக்காக மட்டும்தான். அவங்களோட வேல்யூ தெரியாமல் இத்தனை வருஷமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். அவங்கள ஹாப்பியாக வச்சுருக்க தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் இதுக்கப்புறமாச்சும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் ஹாப்பியாக அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரூட்ஸ் கடைக்கு போனோம். ஃப்ரூட்ஸ் கடைக்கு போய்ட்டு அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தோம். அம்மா வந்து ஜூஸ் பார்த்தாங்க, மேங்கோ ஜூஸ். இப்போ சீசன் டைம் போய்ட்டுருக்கா. மேங்கோ ஜூஸ் பார்த்தோன்னே 1.5 லிட்டர் வந்து 45 சொல்லியிருந்தாங்க. 45 அம்மா சரி வா போய்ட்டு பார்ப்போம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனதில் அம்மா ஜூஸ் மட்டும் தான் வாங்குவாங்கன்னு சொல்லிவிட்டு என்னை நினச்சி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், அங்கே சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அம்மாவுக்கு ஒரு சில ஊறுகாய் டப்பா இதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம், போய்ட்டு சுற்றி பார்க்கோம், எல்லாமே பண்ணோம். அதுக்கப்புறம் அம்மா ஃபைனலாக சரி ஓகே நீ உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன்ல, அங்கே பார்த்தோன்னே ஐஸ்கிரீமு சாக்லேட் இதெல்லாம் வாங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் யோகர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரீசெண்ட் டைமில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ யோகர்ட் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக பழகிடுச்சு, இப்போ டேஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் டார்க் சாக்லேட்டுமே. நான் வந்து டைரி மில்க் லவர், ஆனால் பட் டயட் ஃபுட்டு ஹெல்த் கான்சியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி